நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்கின்றோம். உண்மையில் அந்த ஸ்தோத்திரத்தின் வலிமையானது எத்தகையது என்பதை நாம் அறிந்தாலும் சரி, அறியவிட்டாலும் சரி, அதற்கு உரித்தான அந்த ஸ்தோத்திரத்திற்கு உண்டான பலமானது நமக்கு வந்து சேர்கின்றது. எப்படி எனில், ஸ்தோத்திரம் 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 என்று நாம் கூறிக்கொண்டு இருக்கும்போது நம்மை ஏறெடுத்து, நம்மை ஆக்கிரமித்து, நம்மை தோல்வியிலே விழச் செய்து, நம்மை துன்பத்திலே தள்ளுவதற்கு முயற்சி செய்கின்ற பிசாசின் தீய சக்திகளின், தீய அணுகுமுறைகளின், தீய மனிதர்களின் காதிலே ஸ்தோத்திரம் 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 என்று நாம் கூறும்போது அவை தோத்துடும் தோத்துடும் தோத்துடும், தோற்றுவிடும் 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 என்று சென்று சேர்கின்றது. அதாவது ஸ்தோத்திரம் என்பதனுடைய வைப்ரேஷனானது, அதிர்வலைகளானது தோற்றுவிடும் 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 என்று நம்மை துன்பத்திற்கு ஆளாக்க நினைக்கின்ற தீய சக்திகளின் காதுகளிலே தொடர்ந்து அவ்விதமே கேட்கப்படுகின்றது. அவைகள் ஆண்டவருக்கு எதிராக இருந்து தங்களுடைய சாம்ராஜ்யத்தை நிறுத்துவதற்காக முயலும்போது, ஆண்டவரை அறிந்து கொள்ள முயலாத போது அவைகளுக்கு இந்த ஸ்தோத்திரமானது தோத்துடும் தோத்துடும் தோத்துடும், தோற்றுவிடும் 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 என்றுதான் விழுகின்றது. அதனால் அவைகள் தங்களுடைய தீய சக்திகளை உங்கள் மீது ஏறெடுக்க முடியாமல், உங்களை ஆக்கிரமித்து துன்பத்திலே தள்ளாமல், உங்களை ஆக்கிரமித்து ஆண்டவரிடம் சென்று சேர வழியினை விடாமல் இருக்கின்ற தன்மையானது வீழ்த்தப்படுகின்றது. அதனால் அதே போன்று அல்லேலூயா அல்லேலூயா என்று நாம் சொல்கின்றோம். அல்லேலூயா என்று சொல்லும்போது அல்லல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது வாழ்வானது, அல்லல்பட்டு அலைந்து திரிந்து பெரும் வேதனைக்கு உட்பட்டிருக்கின்ற நமது வாழ்வின் சூழ்நிலைகளானது, அந்த அல்லல்களானது ஓயவே, அல்லல்கள் ஓய நாம் அல்லேலூயா அல்லேலூயா என்று ஆண்டவரால் அறிவுறுத்தப்பட்டு கூறப்படுகிறோம். அவ்விதம்தான் அதனுள் உள்ள அந்த வைப்ரேஷனானது, அந்த அதிர்வலைகளானது அவ்விதமே செயல்பட்டு அல்லல் பட்டு துடித்து கொண்டிருக்கும் நமது வாழ்வின் பல சூழ்நிலைகளை அந்த அதிர்வலைகளானது மாற்றுகின்றது. அதற்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பல வார்த்தைகளில் இவைகள் முன்னணியில் இருக்கின்றது. இதைத்தான் நாம் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல, தேவனின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த பூமியில் நிகழ்கின்ற அத்தனை காரியங்களுக்கும், தீய காரியங்களுக்கும், நன்மையான காரியங்களுக்கும்
வார்த்தைகளே, அதனுடைய அதிர்வலைகளே, அதனுடைய வைப்ரேஷன்களே ஆளுமை செய்கின்றது என்பதை நாம் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. அதனால் எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்வோம். நம் துன்பங்களை துரத்தி அடிப்போம். எப்போதும் அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா சொல்வதால் ஏற்படுகின்ற அழலான வாழ்க்கையை போக்குவோம். எதுவும் நிரந்தரமில்லாத இந்த வாழ்வின் அம்சங்களை நாம் நிரந்தரமாக்க ஆக்குவதற்கு உண்டான ஆண்டவரை சேர உண்டான வழிகளை இந்த வார்த்தைகளின் மூலம் நாம் ஏற்படுத்தி கொள்ள, பிழைத்திருக்க செய்ய நமக்கு ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா.